வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய சாம்சங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல கிட்டத்தட்ட 3 வாரமா ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்ட்ரைக்ன்றது எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கோரிக்கைகளை டிமாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு வருது. இந்த ஸ்ட்ரைக் மூலம் அந்த சாம்சங் நிறுவனத்துக்கு 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா பாதியிலே நிக்குது அப்படின்னு சொல்லி சாம்சங் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சோ இங்க போராட்டம் பண்றதுனால இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் தடைப்படுத்தணும், மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு மிகப்பெரிய தடை அந்த ஸ்ட்ரைக் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம இந்தியாவில் ஒரு குரூஷியலான டைம்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 2030க்குள்ள நம்ம இந்தியா $500 பில்லியன் அளவுக்கு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஊழியர்கள் அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்றது, போராட்டம் பண்றதுனால அந்த எய்மை நம்ம அச்சீவ் பண்ண முடியாம கூட போகலாம். சரி, இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் தான் ஸ்ட்ரைக் நடக்குது, இந்தியா ஃபுல்லா அந்த ஸ்ட்ரைக் நடக்கல அப்படின்னு நீங்க கேட்டா, இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டோடைய கதையே இருக்கு. ஏன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால மட்டும் சாம்சங், ஃபாக்ஸ்கான், ஹியூண்டாய், நோக்கியா, டெல், லெனோவோ அப்படின்னு சொல்லி குளோபல் மேனுஃபேக்சர் ஜெயின்டே இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் 33% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பண்றதுல டாப்ல இருக்கு. அதாவது வருஷத்துக்கு $9.56 பில்லியன் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது எலக்ட்ரானிக் குட்ஸ். இன்னும் தெளிவா சொல்ல போனா காஞ்சிபுரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் இந்தியாவில தயாரிக்கிற ஸ்மார்ட் போன்ஸ்லயே 40% அந்த காஞ்சிபுரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து யூஎஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பங்களிப்பா இருக்குதுன்னு. சாம்சங்ன்ற ஒரு கம்பெனி டாப் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது வியட்நாம், ரெண்டாவது நம்ம இந்தியா, மூணாவது சைனா. நம்ம இந்தியா மட்டும் சாம்சங் நிறுவனத்துல இருந்து கிட்டத்தட்ட $4.9 பில்லியன் அளவுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சாம்சங் நிறுவனம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பாதிப்பு வரும், நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப ஸ்ட்ரைக் பண்றாங்களா, இப்ப மட்டுமே 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா பாதியிலே நிக்குது, எங்களால லோக்கல்லயே சேல் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க சாம்சங் நிறுவனம். சரி, இந்த ஸ்ட்ரைக் எதனால பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வாரமா அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு வருது. அங்க போராட்டம் நடத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் எதை டிமாண்ட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா 3 கோரிக்கைகளை டிமாண்ட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்றாங்க. முதலாவது என்னன்னா, புதிய யூனியன் சங்கத்தை உருவாக்கணும்ன்றாங்க. ரெண்டாவது, சம்பளத்தை 25% இருந்து 30% வரைக்கும் உயர்த்தணும் அப்படின்றாங்க. மூணாவது, எங்களுக்கு வேலை செய்யற அளவுக்கு ஏத்த சூழ்நிலை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி 3 டிமாண்ட் பாத்தீங்கன்னா கோரிக்கையா வச்சு போராட்டம் பண்றாங்க. அங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த சாம்சங்ன்ற ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை செய்யறேன், இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா என் சம்பளம் 30,000 தாண்டல அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா அந்த ஃபேக்டரின்றது தமிழ்நாட்டுல 2007ல தொடங்கப்பட்டது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூனியன் சங்கத்தை உருவாக்கல. இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் ஒரு யூனியன் சங்கத்தை உருவாக்குறாங்க. அது என்னன்னா சாம்சங் இந்தியா தொழிலாளர் நலச்சங்கம் சொல்லி தொடங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த யூனியனை இன்னமும் சாம்சங் கம்பெனி பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி அங்க போராட்டம் பண்றவங்க சொல்றாங்க. அங்க போராட்டம் நடத்தக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 மணி நேரம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே வரும், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே வரும், கொஞ்ச நேரம் கூட பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில பிரேக் விட்டதே கிடையாது. சோ இந்த வேலைக்கு ஏற்ற சூழ்நிலை இந்த கம்பெனில இல்ல. சோ உடனடியா அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சரி, இதுக்கு சாம்சங் நிறுவனம் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எங்க சாம்சங் கம்பெனில 1.8 மடங்கு பாத்தீங்கன்னா அதிகமா தான் நம்ம சம்பளம் தரோம். அது இல்லாம எங்க தொழிலாளர்களுக்கு பணிக்கேற்ற சூழ்நிலை உருவாக்கி தந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாம்சங் நிறுவனம் சொல்றாங்க. உங்களுடைய ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர் எல்லாத்தையும் நாங்க கவனத்துல எடுத்துறோம். சோ மீண்டும் பாத்தீங்கன்னா பணிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி சாம்சங் நிறுவனம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஊழியர்களுக்கு. ஆனா போராட்டம் பண்றவங்க இன்னும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது சாம்சங் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணிக்கு திரும்பல அப்படின்னா செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதியில இருந்து உங்களுடைய ஐடி முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆயுத பூஜை, தீபாவளி சீசன் வருது இல்லையா, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் சேல் பண்ண முடியும். இந்த நேரத்தில் நம்ம சேல் பண்ண முடியல அப்படின்னா சாம்சங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாஸ்ல போய் முடியும். அதுல ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்டரியில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சோ இந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணா மிகப்பெரிய லாஸ் பாத்தீங்கன்னா சாம்சங் கம்பெனிக்கு போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம இந்தியாவில் மட்டும் நடக்கல, சவுத் கொரியால ஜூலை மந்த் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சாம்சங் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய 6000 ஊழியர்கள் பாத்தீங்கன்னா இந்த சாம்சங் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா சம்பளத்தை உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. சோ அந்த ப்ராப்ளத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்தியாவுடைய லேபர் மினிஸ்டர் மன்சுக் மாண்டியா அவர்கள் நம்ம தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க. உடனடியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் சொல்லக்கூடிய ஏரியாவில் இப்போ நடக்கல, நிறைய டைம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஹியூண்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனில 2011 நடந்திருக்கு, நோக்கியால 2014, ஃபாக்ஸ்கான் 2015, ராயல் என்ஃபீல்டு 2018 நிறைய ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் நடந்திருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you for watching. See you next video. Bye.